வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. 11/7/2025 வெள்ளிக்கிழமை. நாள் ஒரு நற்சிந்தனையிலிருந்து பக்தியும் நாணமும். பக்தி என்பது அறிய பழகுவது, நாணம் என்பது உணர்வு பெற்று அறிவது. ஔவையார் ஒரு நாணி. அவர் சொல்கிறார், விநாயகர் அகவலில் 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலங்கதவை அடைப்பதும் காட்டி. 9 வாயில் 9 மைய தவம் பண்ணும்போது நமக்குள்ள அதில் உள்ள ஒரு மைய பகுதியை அவர் எடுத்து அந்த விநாயகர் அகவல்லையே சொல்லியிருக்காரு. ஐம்புலன்களையும் அடக்கி ஆள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா. குண்டலி தன்னில் கூடிய வாய்ச்சபை விண்டெழு மந்திர வெளிப்பட உரைத்தே, மூலாதாரத்தின் மூன்றழு கனலை காலால் எழுப்பி கருத்தறிவித்தே, அமுத நிலையும் ஆதி தனி இயக்கமும் சொல்லியிருக்காங்க. அமுத நிலையும் குண்டலி சக்திய மூலாதாரத்தில் இருந்து மூன்றில் அந்த கனலையும் காலால் எழுப்பி, காலான காற்றிலே எழுப்பி கருத்திலே அறிவித்து அமுத நிலை கிடைக்குமா, ஆதி தனி இயக்கமும் நமக்கு கிடைக்கும், ஆதி நிலையும் நம்மளால அடைய முடியும்ட்டு அம்மா ஔவையார் அம்மா நானியா இருந்து விநாயகர் அகவல்ல ஒரு பாராயணமா நமக்கு கொடுத்துருக்காங்க பக்தி மார்க்கத்துல. அதே மாணிக்க வாசக பெருமாள் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருஷமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் என்ற வார்த்தையை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் எம்பெருமானேன்னு சொல்லியிருக்காரு பக்தி மார்க்கத்துல. உள்ளாகி ஓரறிவு தாவரம் முதல் 6 அறிவு மனிதனை வரை எல்லாத்தையும் இந்த 2 வரிகள் அவர் இணைத்து பக்தி மார்க்கத்துல நமக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்காரு. நம்ம சுவாமிஜி ஞான நிலையில் ஐம்புலன்களையும் இன்ப துன்பங்களையும் தூய்க்கின்ற மனிதனுக்கு அவற்றுக்கு மேலான ஒரு நிலை உண்டு. அதுதான் 6வது அறிவு நிலை. புலன்களையும் யூகிக்க முடியாத நிலை, விளைவுகளையும் யூகித்து உணர்ந்து கொள்ளும் அறிவு தான் 6வது அறிவு. பேராற்றல், உடல், உயிர், மெய்ப்பொருள் என்ற 3 நிலைகளும் இணைப்பாக உடையதே ஜீவன். உயிர்களில் சிறந்த மனிதரில் இம்மூன்றில் நிலைத்திருக்கும் அந்த எல்லை வரையில் நின்று விரிந்து ஒடுங்கியும் இயக்க முடியும். இறைநிலையை அறிவாக இருக்கும்போது அவ்வறிவே சிலை வடிவம் என்று எல்லை கட்டி குறை போக்குமா? சிலை வடிவம் எல்லை கட்டி குறை போக்குமா? பொருள் புகழ் செல்வாக்கு வேண்டி கும்பிட்டு கண்ட பலன் போதும். நிறைநிலைக்கு அறிவு விரிந்து உண்மைகள் நேர்வழியாம் அகத்தவத்தை குருவாய் பெற்று முறையாய் பயின்றால் இறைவனை தேடி முனைந்திடுவீர். காலம் வீணாக்க வேண்டாம் என்றார் நம் அருள் தந்தை. தெய்வத்தை போற்றி வழிபடுவோருக்கு சிந்தனையும் சீர்திருத்தமும் ஆற்றல் ஓங்கி அவர் தகமையை நல்குவார் அறம் தடைக்கும். அறிந்தவர்கள் அறிவுடைய ஞானியர்கள், அறியாதவர்கள் சிலை வடிவம் கண்டு வணங்கினார்கள் பக்திமார்கள். சாமிஜியோட கவி, ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லை எல்லாம் அறிவினில் நிலைத்திடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலங்களுக்கு அமைந்தே போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்று இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமாம் என்று சொல்லியிருக்கிறார். அறிவுக்கு அடிமையாகுவது பக்தி, அறிவை அறிவால் அறிய பழகுவது யோகம், அறிவை அறிவால் அறிந்து நிலையே முக்தி, அறிவை அறிந்தோர் அன்பின் அறம் வறுப்போர் நாணம். தற்சோதனை பண்ணுவோம், தவம் பண்ணுவோம், தற்சோதனை பண்ணுவோம், உடற்பயிற்சிகள் பண்ணுவோம், நம்மை காத்து வாழ்வில் வளம் பெறுவோம். வாய்ப்பளித்த அறக்கட்டளைக்கு வாழ்த்தினை கூறி நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.